அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காணலாம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி பலன், தை மாத பொது பலன், மேச ராசி அன்பர்களுக்கு தை மாத சிறப்பு பலன்கள் காணலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பெரியவர்கள் பழமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள். இது பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை, எல்லா தொழிலுக்கும் எல்லா வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் தை பிறந்தால் நல்வழி பிறக்கும். தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து பகல் பொழுது ஆரம்பம். அடுத்த 6 மாத காலம் உத்தராயணம் புண்ணிய காலம். ஆங்கில தேதிப்படி 14/1/2025 முதல் 13/2/2025 வரை ஒரு 30 நாட்களுக்கு மகர சங்கராந்தி பலன் காணலாம். நிகழும் குரோதி வருஷம் தை மாதம் 1ஆம் தேதி 14/1/2025 செவ்வாய்க்கிழமை பகல் 11:58 நாளிகை அளவில் கிருஷ்ணா பட்சம், பிரதமை திதி, பூச நட்சத்திரம், சித்த யோகம், விஷ்ணு நாம யோகம், பாலவகரணம், மேச லக்னத்தில் கடக ராசியில் புலி வாகனம் ஏறி மகோதாரியனும் நாம யோகத்துடன் தெற்கு திக்கில் ஸ்திர புருஷரோபமாய் 2 முகம், 3 கண்கள், சிவந்த வாய், சிவந்த தந்தம், தொங்குகின்ற புருவம், நீண்ட நாக்கு, 8 கைகள், செம்பட்டை மயிரும், கருப்பஞ்சாறு ஸ்தாபனம் செய்து சிகப்பு வஸ்திரம் தரித்து வெள்ளி பாத்திரத்தில் பாயாச போஜனம் செய்து குங்குமம் பூசிக்கொண்டு பிரவாளம் குடையுடன் வைடூரியம் ஆபரணம் அணிந்து சிறு செண்பகம் பிச்சுப்பூ சூடி கடக ஆயுதம் ஏந்தி விகாரமான ரூபத்துடன் 12 யோஜனை பருமனும் 100 யோஜனை உயரமும் கொண்ட மகர சங்கராந்தி தேவி புலி வாகனத்தில் ஏறி தெற்கு திக்கு நோக்கி குரோத முகத்துடன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குள் சஞ்சாரம் செய்கிறார். தை மாதம் 1ஆம் தேதி பொங்கல் வைக்க நல்ல நேரம். பகல் 12 மணிக்கு மேல் 1 மணிக்குள் குருபகான் ஓரையில் புது அடுப்பு திறந்து பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபாடு செய்வது நல்லது. தை மாத பொது பலன் காணலாம். நாட்டில் சகல துறைகளிலும் நல்ல சுபிட்சம் ஏற்படும். பொது மக்களிடம் தாராளமான பணப்புழக்கம் உண்டாகும். வெண்பட்டு ஜவுளி வர்த்தகம் நன்கு இருக்கும். தங்கம் வெள்ளி விலை படிப்படியாக ஏறுமுகத்தில் இருக்கும். தொழிலாளர்களும் முதலாளிகளும் தொழில் அதிபர்களும் நிம்மதியாக இருப்பார்கள். அதிக பணம் தாராளமாக சம்பாதிக்கலாம். தொழில் வளர்ச்சிக்காக அரசாங்கம் புதிய செயல்முறை திட்டங்களை அறிமுகப்படுத்தும். ஜிஎஸ்டி வரியில் நல்ல மாற்றம் ஏற்படும். தை மாத சிறப்புகள்: தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், உழவர் திருநாள், இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய தை அமாவாசை, எண்ணற்ற சுப முகூர்த்த நாள், இன்னும் எண்ணற்ற சுப நாட்களை தாங்கி வருகிறது தை மாதம். தை மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் 4 கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு செல்கிறார்கள். தனுசு ராசியிலிருந்து சூரிய பகவான் மகர ராசிக்குள் செல்கிறார். தை மாதம் 6ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார். தை மாதம் 23ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார். தை மாதம் 15ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். தை மாதம் 5ஆம் தேதி வக்கரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறார். மற்ற கிரகங்களை பார்க்கும்போது ரிஷபராசியில் தை மாதம் 29 வரை குரு வக்கரம், மீனராசியில் ராகு, கும்பராசியில் சனி, கன்னிராசியில் கேது. சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் கடகராசியிலிருந்து தை மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி மேச ராசி அன்பர்களுக்கு தை மாத பொது சிறப்பு பலன்கள் காணலாம். மேச ராசி அதிபதி செவ்வாய் கடந்த 2 மாதமாக கடக ராசியில் நேச நிலையில் பலம் இழந்து சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் வக்கரகதியில் தற்போது இருக்கிறார். மேசராசிக்கு சுகஸ்தானமான 4வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து அவருடைய 8ஆம் பார்வை
பாதகஸ்தானமான 11வது வீட்டின் மேல் சனி பகவான் மேல் விழுகிறது. கடந்த 2 மாதமாக மேச ராசி அன்பர்களுடைய குடும்பத்தில் இதயம், நுரையீரல், இரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் நொடி தொந்தரவு, இதன் வழி வைத்தியம் பார்த்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக மேசராசி என்பதற்கு மூத்த உடன்பிறப்பு அண்ணா, அக்கா அல்லது மருமகன், மருமகள், இப்படி அவங்களுக்கு இரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வந்திருக்கக்கூடும். ஏன்னா செவ்வாய் பகவானுடைய முதல் காரகத்துவம் இரத்தம். உங்களுடைய மூத்த உடன்பிறப்புக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள்லாம் ஏற்பட்டிருக்கும். ஜென்ம ராசி அதிபதி நேச நிலையில் பலம் இழந்து சஞ்சாரம் செய்யும்போது அதன் மூலம் உங்களுக்கு மனக்குழப்பம், வேதனை வந்திருக்கக்கூடும். 4வது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது வீடு கட்டியிருக்கலாம், சொத்து சேர்க்கையெல்லாம் ஏற்பட்டிருக்கும், சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி தொந்தரவுலாம் வந்திருக்கும். ஏன்னா அது சுகஸ்தானம், சுகக்கேடு மேசராசி என்பதற்கு கடந்த 2 மாதமாக குடும்பத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தை மாதம் 5ஆம் தேதி 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கு செவ்வாய் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்பு. கோச்சாரத்திலே 3வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது உங்களுடைய புதிய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகும். உடன் பிறந்த தம்பி தங்கைகளிடம் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லணும். மற்றபடி உங்களுக்கு உண்டான அதிகாரம், ஆளுமை திறன் மேசராசினர்களுக்கு தை மாதம் 5ஆம் தேதி பிறகு மிக சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அசிங்கம், அவமானம், கெட்ட பெயர், கடன் காட்சி தொந்தரவு, கோர்ட்டு கேஸு, வழக்கு, வில்லங்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்பு உண்டு. மேசராசிக்கு 3, 6ஆம் வீட்டின் அதிபதி ருண, ரோக, சத்ருஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானமான 9வது வீட்டிலே தை மாதம் 6ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார். 9வது வீட்டிலே புதன் வரும்போது கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி இல்லாத பொழப்பாக தான் போகும். ஏதோ ஒரு வழியில் சொந்தக்காரர்கள், உறவினர்கள் நம்முடைய வீட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. தந்தையார் வழியிலோ, தந்தை உடன் பிறந்தவர்கள் வழியிலோ ஒரு சிலருக்கு கெட்ட பெயர், அவப்பெயர் இப்படிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. தை மாதம் 6ஆம் தேதி தொழில் ஜீவனஸ்தானத்திற்கு புதன் வருகிறார். 6க்குடையவர் 10ஆம் வீட்டிற்கு வரும்போது வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, தை மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு தொழிலும் சரி, வேலையும் சரி நினைச்ச மாதிரி, எதிர்பார்த்த மாதிரி நல்ல வருமானங்களை கொடுக்கும். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் நல்ல வெள்ளம் வரும். ஆடு, மாடு, கால்நடை, கோழி நன்கு விருத்தியாகும். சினிமா துறையில் பாடல் எழுதக்கூடியவர்கள், கதை எழுதக்கூடியவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் உங்களுடைய கற்பனை திறன் உலகறியும். புரோகர், கம்சன், முதலீடு இல்லாத தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தை மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு சிறப்பாக இருக்கும். தை மாதம் 23ஆம் தேதி 11வது வீட்டிற்கு புதன் வருகிறார். சனியுடன் புதன் கூட்டணி சேரும்போது மூத்த உடன் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மூத்த உடன்பிறப்புகளிடம் வாய் வார்த்தையால் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கணும். 11வது வீட்டிற்கு புதன் வரும்போது உங்கள் முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகும். வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து புதிய புதிய யோசனைகள் மூலம், புதிய நண்பர்கள் ஆலோசனை மூலம் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் தை மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு சனி புதன் கூட்டணியில் மேச ராசி என்பதற்கு ஏற்பட போகிறது. லாபஸ்தானத்திலே சனி புதன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது எடுத்த காரியம், தொட்ட காரியம், செல்கின்ற காரியங்கள் அனைத்தும் மேச ராசி என்பதற்கு வெற்றி தான். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். தை மாதம் 15ஆம் தேதி வரை சனி சுக்கிரன் கூட்டணி. செவ்வாய் பார்வையில் சனி சுக்கிரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது இளைஞர்களுக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணும்போது பெற்றோர்களுக்கு, உடன் பிறந்தவர்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தும். எதிர்பாலினவர்கள் நட்பால்
மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு. கூடா நட்பால் கேடு விளைவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கூடா நட்புகளை, தகாத கெட்ட பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது நல்லது. திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கும்போது வரன் செட் ஆகும். திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியுடன் கூட்டணி சேரும்போது பணப்புழக்கம் நன்கு இருக்கும். தங்க நகை எடுக்கலாம், பட்டு புடவை வாங்கலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தை மாதம் 15ஆம் தேதி வரை. தை மாதம் 15ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் வரை ஒரு 4 மாத காலத்திற்கு மேசராசிக்கு 2, 7ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் 12வது வீட்டிலே உச்ச பலத்தில், குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் ராகுவுடன் கூட்டு சேர்ந்து சஞ்சாரம் செய்வார். குடும்பத்துக்கு தேவையான செலவுகள் கூடுதலாக இருக்கும். வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த வருமானங்கள் வரும். உடனுக்குடன் செலவுகள் கூடுதலாக இருக்கும். தனஸ்தானாதிபதி 12வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது இரவு உறக்கம் நன்றாக இருக்கும். வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், கல்யாணம் நடக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இப்போ தான் முத வரன் பார்க்க பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும். அதற்குண்டான வாய்ப்பெல்லாம் 12வது வீட்டிற்கு சுக்கிரன் வரும்போது தை மாதம் 15ஆம் தேதி பிறகு ஏற்பட போகிறது. ராகுவால் ஏற்பட்ட தொல்லை தொந்தரவுகள் நீங்கும். 12வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அயன சைன போக வெறிய மோட்சஸ்தானம் கடுமையான பாதிப்பில் இருந்துச்சு. மேசராசின்களுக்கு இன்னொரு 4 மாத காலம் கருநாக பாம்பு கொடுக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். 11வது வீட்டிலே சனி அமர்ந்திருப்பது மேசராசிக்கு பாதகம் பாதி சாதகம் பாதி, 2 கெட்டாம் பலன் கண்டிப்பாக உண்டு. மேசராசிக்கு 2வது வீட்டிலே குரு வக்கரம் தை மாதம் 29ஆம் தேதி வரை தனஸ்தானத்திலே விரையாதிபதி வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும்போது ஏதோ ஒரு வழியில் கண்டிப்பாக உங்களுக்கு விரயம் உண்டு. அது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக இருக்கலாம், பணங்காசு வழியிலாக இருக்கலாம். ஏதோ ஒரு வழியில் குரு பகவான் உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பார். தை மாதம் 29ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்லும் பொழுது பணம் சேமிக்கலாம், சம்பாதிக்கலாம். குடும்பத்தை விட்டு, வீட்டை விட்டு வெளியில் போய் வேலை பார்த்து உங்களுடைய சுய முயற்சியால், சுய உழைப்பால் அதிக பணம் பேங்கில் பேலன்ஸ் உயரும். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மாத கிரகமான சூரியன் மேசராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே வரும்போது தை மாதம் அதிகாரம் கிடைக்கிறது, அரசு சார்ந்து உதவிகள் கிடைக்கிறது. அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், தேர்வு எழுதக்கூடியவர்கள் தை மாதம் 5ஆம் தேதி பிறகு முயற்சி செய்யுங்க, தேர்வு எழுதுங்க. அரசு வேலை கிடைக்கும், அரசு உதவிகள் கிடைக்கும். கோர்ட்டில் கேஸு வழக்கு வில்லங்கங்கள் நடந்துச்சுன்னா அதில் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. கர்மஸ்தானத்திலே சூரியன் வரும்போது குடும்பத்தில் வயதானவர்கள் முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் குடும்பத்தில் கர்ம காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் தை மாதம் மேசராசி என்பவருடைய குடும்பத்தில் உண்டு. சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் கடகராசியிலே ஆட்சி பலம் பெற்று தை மாதத்தை தொடங்கி வைக்கும்போது சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்கும். மற்றவர்களை நம்பி மோசம் போகக்கூடிய நிலை ஏற்படும். பெரும்பாலும் நீங்கள் முன்னின்று செயல்படுங்க. மற்றவர்கள் உதவி ஆலோசனை பெற்றீர்கள் என்றால் மற்றவர்களை நம்பும்போது பணமோ காசோ ஏதோ ஒரு வழியில் நீங்கள் மோசம் ஏமாந்து போகக்கூடிய அமைப்பு மேசராசி அன்பர்களுக்கு உண்டு. விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்கள், உணவு சம்பந்தப்பட்ட வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு 4ஆம் வீட்டிலிருந்து சந்திரபகவான் தொடங்கும் போது இந்த மாதம் சிறப்பு. தை மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு மேசராசி என்பதற்கு சங்கடங்கள் குறைகிறது. கடந்த 2 மாதமாக உங்களுக்கு ஏற்பட்ட அவஸ்தைகள் மேசராசி என்பதற்கு குறையும். தை மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு. மேசராசிக்கு 6வது வீட்டிலே கேது. உடலில் தெரியாத நோய். 3வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து குரு செவ்வாய் பார்வையில் கேது அமரும்போது இரத்தம் சம்பந்தப்பட்ட
நோய் நொடி தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா இப்போ வந்து வெளிவரும். அதனால் வந்து ரத்தம் டெஸ்ட் எடுத்துங்க. இரத்த சோகை, ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உடனுக்குடன் மருத்துவம் பார்ப்பது நல்லது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.